திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நெஞ்சக்கன கல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே. மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தையல் நாயகி பாமாலை 4வது பாடல் பாட போகிறோம். இந்த 4வது பாடலில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, 63 நாயன்மார்கள் வரலாறு, 12 திருமுறைகள் இவ்வளவும் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். எல்லாரும் பார்த்து பலனடைங்க. இது என்னுடைய சொந்த அனுபவங்களை தான் நான் உங்களாண்ட பகிர்ந்துக்கிறேன். வேறொருத்தவங்களோட கொண்டு வந்து உங்களுக்கு நான் ஒரு நாளும் சொல்கிறதில்லை. ஏன்னா யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். சிவபெருமானும் முருகப்பெருமானும் எங்கள் அம்மாவும் எனக்கு எல்லா விதத்துலையும் எப்படியெல்லாம் எனக்கு உதவி செய்தாங்க, எப்படிலாம் செய்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்து அனைவரும் நல்ல ஆதரவு கொடுங்க. நீங்களும் அம்மன் அருள் பெற்று நல்வாழ்வு வாழணும்னு வேண்டிக்குங்க. ஆடி மாதத்தில் தான் அம்மனை பாடணுன்றது இல்லை, எல்லா நாள்லையும் ஆத்தாளை வழிபட்டு எல்லா சிறப்புகளையும் பெறலாம். ஆடி மாதம் மிகவும் சிறப்பு. ஏன்னா இப்போ நம்ம எல்லா நாளும் தான் சாப்பிட்றோம். என்றைக்குனா ஒரு நாளைக்கு தான் நம்ம வடை பாயசம் அப்படி எல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் பெஸ்ட்டுன்ற மாதிரி அன்னைக்கு போனால் அம்மா ரொம்ப குளிர்ச்சியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பா. பொண்ணுங்கள்லாம் இன்னும் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவாள். திருச்சிற்றம்பலம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். தங்க நிகர் குணத்தோடு தைரியமும் தருகின்ற தமிழ்ச்செல்வி போற்றி போற்றி. தரணியில் புகழ் காண வரமளிக்கும் சுந்தரியம் தாமரை புமாது போற்றி. மங்கையர்க்கு மாலைகளும் மன்னவர்க்கு வேலைகளும் மகிழ்ந்தளிக்கும் அரசி போற்றி. மாதரசி உண்ணாமலை அழகு சிவகாமி மங்கை மீனாட்சி போற்றி. பொங்கி வரும் துயரத்தை பொடியாக்க வரும் அன்னபூரணி கல்யாணி போற்றி. யோகமுடன் வாழ்வு தரும் பூங்கொடியம் விசாலாட்சி புனித உமாதேவி போற்றி. மங்களங்கள் அத்தனையும் எங்களது வீடு வரை மாதரசி கூட்டி வருவாய். அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். தங்க நிகர் குணத்தோடு தைரியமும் தருகின்ற தமிழ்ச்செல்வி போற்றி போற்றி. அம்மாவுடைய குணம் எப்படி? தங்கத்துக்கு நிகரான குணம். கேடியம் சொக்கத்தங்கம். ஏன்னா எந்த கலப்பும் கள்ளங்கப்படம் இல்லாத அம்மாவுடைய உள்ளம்.
அந்த தங்க நிகர் குணத்தோடு தைரியமும் தருவாளாம் நம்மளுக்கும். அந்த தங்க நிகர் குணத்தோடு தைரியமும் தருகின்ற அம்பாளுடைய அம்மா சொல்லுவாங்க, தாயோட குணம்தான் பிள்ளைங்களுக்குன்னு. அந்த தாயோட குணத்தை நம்மளுக்கு தரா பாருங்க. தாயோட குணத்தை நம்மளுக்கு தரணும்னு இந்த பாடலை பாடினவர் பாடியிருக்கார். தங்க நிகர் குணத்தோடு தைரியமும் தருகின்ற தமிழ்ச்செல்வி போற்றி போற்றி. இதையெல்லாம் எனக்கு கொடுக்குற அம்மா, உன்னை போற்றி புகழ்ந்து பாடுறம்மா. தரணியில் புகழ்காண வரமளிக்கும் சுந்தரியாம் தாமரைப்பூ மாது போற்றி. இந்த உலகமே புகழ வரமளிக்கும் இந்த சுந்தரி அம்மா தாயே, உன்னை தாமரைப்பூ மாது, தாமரை போன்றவளே, உன்னை நான் போற்றி போற்றி சொல்கிறோம்மா. மங்கையர்க்கு மாலைகளும் மன்னவர்க்கு வேலைகளும் மகிழ்ந்தளிக்கும் அரசி போற்றி. ஒரு பொண்ணு பருவம் அடைஞ்ச உடனே காலகாலத்தில் கல்யாணம் ஆகலைன்னா கவலைப்படுவாங்க. அந்த மங்கையர்களுக்கு காலகாலத்தில் மாலைகளை அவங்களுடைய கணவனை கொண்டு வந்து சேர்க்கறது ஆத்தா தான். மன்னவர்கள் அவங்க ஆண்கள் வேலை இல்லைன்னா சிறப்பு இல்லை, அவங்களுக்கு வேலைகளை நிர்ணயம் பண்ணுறவளும் அம்மா தான். மங்கையர்க்கு மாலைகளும் மன்னவர்க்கு வேலைகளும் மகிழ்ந்தளிக்கும் அரசி போற்றி. அப்படி ஒரு மகிழ்ச்சியை தர்றவளே, உன்னை போற்றி பாடுறேன். மாதரசி உண்ணாமலை அழகு சிவகாமி மங்கை மீனாட்சி போற்றி. இதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியதே இல்லை. அந்த உண்ணாமலை அம்மாவுடைய அழகையும் சிவகாமி நடராஜர் பக்கத்தில் சும்மா அப்படி அந்த அம்பாள் அலங்காரத்தை போய் பாருங்க. எப்போ அப்பா டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடின்னு சொல்லுவாருன்னு அழகு பதுமையாக மேக்கப்போடு அப்படியே நிற்பாங்க சிவகாமி தாயார். அம்மா மங்கை மீனாட்சி சொல்லவா கேட்கணும், அப்படி அரசாட்சி பண்ணிக்கிட்டு அப்படி உக்காந்துக்கிட்டு இருப்பா. அவளை இந்த 3 பேரையும், உண்ணாமலையும் சிவகாமியும் மீனாட்சியும் பாருங்கள் எப்படி மாதரசி போற்றி போற்றி அப்படின்னுட்டு, மாதரசி உண்ணாமலை அழகு சிவகாமி மங்கை மீனாட்சி போற்றி. பொங்கி வரும் துயரத்தை பொடியாக்க வரும் அன்னபூரணி கல்யாணி போற்றி. அம்மா, என்னுடைய கஷ்டத்தை நினைக்கும் போது எனக்கு அப்படியே அழையும் ஆத்திரமும் எனக்கு பொங்கி வருதுமா. என்னை இன்னும் எவ்வளோ நாளைக்குமா இந்த மாதிரி கஷ்டப்படுத்த போகிறேன், என் கஷ்டம் எப்போமா தீரும், என் தாயே என் அழுகுரல் உனக்கு கேட்கலையா அப்படின்னு அந்த பொங்கி வரும் துயரத்தை பொடிப்படி ஆக்கிடுவா. பொடிப்படி ஆக்க வரும் பூரணி கல்யாணி போற்றி. அன்னபூரணி கல்யாணி போற்றி. யோகமுடன் வாழ்வு தரும் பூங்கொடியாம் விசாலாட்சி புனித உமாதேவி போற்றி. எனக்கு எல்லா விதமான யோகம் சரியில்லை, நேரம் சரியில்லை, அதெல்லாம் கிடையாது. யோகமுடன் வாழ்வு தரும் பூங்கொடியாம் அன்னை விசாலாட்சி, காசி விசாலாட்சி புனித உமாதேவி போற்றி அப்படின்றாரு. மங்களங்கள் அத்தனையும் எங்களது வீடு வரை மாதரசி கூட்டி வருவாய். அம்மா, உன்னை நான் வழிபாடு பண்ணுறேன், என்னுடைய வீடு உனக்கு தான்மா தெரியும், அத்தனையும் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாம்மா. மங்களங்கள் அத்தனையும் எங்களது வீடு வரை மாதரசி கூட்டி வருவாய். அம்மா வைத்தீஸ்வரன் கோயில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே. இதை விட இன்னும் நம்ம சொல்லி அழுவ போகிறோம். எல்லாமே இந்த வரியில் வந்துடுது. நம்ம என்ன கேட்கணும், என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையும் பாடி வச்சுருக்காரு. இதெல்லாம் பண்ணால் ஆத்தாளுக்கு தெரியாதா? தமிழ் கடவுளை பெற்றவளாச்சே அவளுக்கு தெரியாதா? அப்படியே அவளுக்கு தெரியலன்னு நின்னா கூடமோ நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் சொல்லுவார், அம்மா என்னம்மா இப்படி கேட்குறாங்க, இப்படி கூப்பிட்றாங்க, கம்முனுக்கிறியம்மா, போம்மா வாமா போகலாம், போய் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அம்மாவை கூட்டிக்கிட்டு வருவார் நம்ம முருகப்பெருமான். அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிற முருகப்பெருமான் முத்துக்குமரசாமி. இப்போ பாடுவோம் வாங்க. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். தங்க நிகர் குணத்தோடு தைரியமும் தருகின்ற தமிழ்ச்செல்வி போற்றி போற்றி. தரணியில் புகழ் காண வரமளிக்கும் சுந்தரியம் தாமரை புமாது போற்றி. மங்கையர்க்கு மாலைகளும் மன்னவர்க்கு வேலைகளும் மகிழ்ந்தளிக்கும் அரசி போற்றி.
மாதரசி உண்ணாமலை அழகு சிவகாமி மங்கை மீனாட்சி போற்றி போற்றி. பொங்கி வரும் துயரத்தை பொடியாக்க வரும் அன்னபூரணி கல்யாணி போற்றி. யோகமுடன் வாழ்வு தரும் பூங்கொடியம் விசாலாட்சி புனித உமாதேவி போற்றி. மங்களங்கள் அத்தனையும் எங்களது வீடு வரை மாதரசி கூட்டி வருவாய். அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அந்த ஆத்தால அருமையாக இது மாதிரி பாடி அனைவரும் வழிபாடு பண்ணுங்க. இந்த மங்கள ரூபினி மதியனி சூழினி மன்மத பாணியலே அப்படின்னு சொல்லி துக்க நிவாரண அஷ்டகம் அதில் வர்ற பாட்டை முழுதும் பாடுவோம். அதில் தான் நேற்று நான் உங்களுக்கு ஒரு 4 வரி சொன்னேன். இடர்த்தரும் தொல்லை இனிமேல் இல்லை என்று நீ சொல்லிடுவாய். சுடர்தரு அமுதே சுருதிகள் கூறி சுகம் அது தந்திடுவாய். படர்தரு இருளில் பருதியாய் வந்து பழ வினைகளெல்லாம் ஓட்டிடுவாய். ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி. துக்க நிவாரணி அப்படின்னு சொல்லும்படி பாடிக்கிட்டே வந்தோம்னா நம்மளுடைய துக்கம் தொலைஞ்சு போயிடும். எண்ணியபடி நீ அருளிட வருவாய் என் குல தேவியலே. பண்ணிய செயலின் பலன் அது நலமாய் பல்கிட அருளிடுவாய். கண்ணொளி அதனால் கருணையை காட்டி கவலைகள் தீர்ப்பவளே. ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி அப்படின்னுட்டு ஒவ்வொரு முறையும் பாடுங்க. பாடுறது புக்கு எடுத்து வச்சுக்கிட்டு பாடுங்க. நம்ம அம்பாவை வழிபாடு பண்ணுறதுன்றது பெரிய சிறப்பு. நம்மளுக்கு அப்படி ஒரு அம்மாவுடைய அருள் கிடைக்கும். நம்முடைய துன்பம் துயரமெல்லாம் பொடி பொடியாய் போயிடும். இப்போ அபிராமி அந்தாதியில் 101வது பாடல் பாடும். ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பு மங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. திருச்சிற்றம்பலம். அந்த அன்னை அபிராமியை அனைவரும் கைத்தொழுது நம்மளுக்கு நித்திய வரம் அருளும் அந்த ராஜராஜேஸ்வரியை வணங்கி வழிபாடு பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலியாக வாழணும். நல்ல செல்வங்களை பெறணும். அந்த பெற்ற செல்வங்கள் நல்ல முறையில் நம்மளுக்கு செலவழியணும். செல்வம் பணம் வந்து சேர்ந்தால் போகாது. அதை நல்ல வழியில் நாம் செலவழிக்கணும். நோயின்றதே இல்லாமல் வறுமை இல்லாமல் வாழ அந்த ஆத்தா நம்மளுக்கு மனம் இறங்கி வந்து வரம் தரணும். ஆயுள் ஆரோக்கியம் தனபலம் தானிய பலம் சகல ஐஸ்வர்ய பலமும் தந்து காத்திரட்சிக்க வேண்டும். தீர்க்க சுமங்கலி பலமும் தரணும். அவளை வேண்டி ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கான பதிவு. இதை அனைவரும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க. திருச்சிற்றம்பலம்.